நாம் தியானிப்போம். யோபு புஸ்தகம் 42 அதிகாரம். யோபு 42 10வது வசனம். யோபு 42 அதிகாரம் 10வது வசனம். யோபு 42:10. ஆமா, அதாவது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, ஆமா, எனக்கு என் பொண்டாட்டிக்கு என் முள்ளைக்கிட்டே வாழக்கூடாது, அது சுயநலம். எனக்கு என் பொண்டாட்டிக்கு என் முள்ளைக்கிட்டே ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, செய்யணும், பெய்டு பண்ற மாதிரி பலி செலுத்தும் போது, ஜபம் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்துரினார். யோபு எல்லாத்தையும் எழுந்துட்டாரு. சாத்தான் வந்து என்ன பண்ண, ஆடு மாடு ஒட்டகங்கள் 10 பிள்ளைகள் எல்லாம் போயிடுச்சு. வாசம் சுத்த சுபோதய வாசம் எல்லாம் சுத்தம் எழுந்துட்டான். சிறையிருப்பில் இருக்கிறான். அவன் வந்து சிநேகிதர் நினைக்கிறான் பாருங்க, சிநேகிதருக்காக ஜெபம் பண்றான். ஆண்டவராக இயேசு கல்வார் சிலுவையில யோபு மாதிரி எல்லாம் எழுந்துட்டாரு. ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யம், மகிமை, கனம், பூஜை எல்லாம் எழுந்து யோபு மாறிக்கிறாரு. யோபு ஓட்டையத்தை செஞ்சுக்கிறாரு. இயேசு சிலுவையில் ஆண்டியை அடிக்கிறாங்க, சிலுவையில் அறிஞ்சிக்கிறாங்க. யோபு இயேசு. இங்க யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ற மாதிரி இயேசு யாருக்காக ஜெபம் பண்ணாரு? சிநேகிதர் யார்? உலகத்துக்காக ஜெபம் பண்ணாரு. பிதாவே, இவரும் பாவத்தை சுமந்துக்கிறார், சாபத்தை சுமந்துக்கிறார், மரணத்தை சுமந்து, தரித்திரத்தெல்லாம் சுமந்துக்கிறாரு. ஆனா அவர் என்ன, பிதாவே யாருக்கு பண்ணியா? இவர்களுக்கு, அங்க இருக்கிற ரோமர்களே, யூதர்களே, அவனும் பாவி, அவனும் அக்கிரமக்காரன், உலகத்துக்காரவெல்லாம் அக்கிரமக்காரன், எல்லோரும் பாவம் செய்து அவங்களுக்காக பாவம் செஞ்சவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணாரு இயேசுநாதர். எப்படி ஜெபம் பண்ணார்? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கணுமா பாவம் செஞ்சவன். அதுக்கு ஜீவனை கேட்கறாரு. ஜீவனை கொடுத்தாதான் பாவம் பண்ண, அது ஓகே, நான் கொடுத்துட்டு ரெடின்னே சொல்லி எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்து, ஜீவ சர்வ ஜீவரத்தம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து ஜெபம் பண்ணார் பாருங்க. இயேசு உலகத்துக்காக, எல்லாருக்காக. கட்சியில பார்த்தா உலகம் ரட்சிக்கப்பட்டுச்சோ இல்லையா, 3ஆம் நாள் அவருக்கு சிறையிருப்பு விடுதலை. கையை தட்ட இல்லையா, இல்லையா? அதே மாதிரிதான் யோபு. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அப்போ யோபுவும் சிறையிருப்பில் இருக்கிறாரு, சிநேகிதனும் சிறையிருப்பில் இருக்கிறான். அப்போ சிநேகிதருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். இயேசு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபம் பண்ணாரு. ஆதாம் காலத்துல 2வது வரைக்கும் இயேசு ஜீவனையை பரிவர்த்தனை பிதாவே இவர்களுக்கு பண்ணிவிட்டாரு. எப்படிப்பா மன்னிப்பேன்? பாவம் செஞ்சுக்கிறான், நன்மை தேவை கனி சாப்பிட்டு வந்துக்கிறான், அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்துக்கிறேன், நான் அவனை போய் நான் எப்படி பண்ணுவேன்? இல்லைங்க, நான் ஜீவ வச்சு கட்டி கொடுக்குறேன், அவனுக்காக ஜீவ ரத்தத்தை கொடுக்குறேன், அவன் பேர் சொல்லி பிதாவாகி தருது ஆதாமும் கூட ஒவ்வொரு பர்டிகுலரா எல்லாருக்கும் கொடுக்குறேன். அதனால எல்லாரையும் பண்ணிட்டாரு, குத்தாரு சிலுவையில. கட்சியில என்னாச்சுன்னா 3வது நாள்ல அவர் வந்து பாவத்துல, சாபத்துல, மரணத்துல, தரித்திர, பாதாத்துல, சிறைக்குள்ள 3ஆம் நாள் வந்து நிற்கிறாரு. அர்த்தம் என்னன்னா, நீங்க உலகத்தில் எல்லா ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். இயேசு சிலுவையில் அறியப்பட்ட மாதிரியும் யோபு எல்லாத்தையும் ஏந்து இருக்கிற மாதிரி தான் நம்மளும் சிலுவையில் அறியப்பட்டிருக்கோம். நம்மளும் சிறையிருப்பில் தாங்கிறோம். நம்ம ஆதாம் வழியா பாவம் செய்து தேவ மகிமையேற்றோம். என் தாய் என்னை பாவத்தில், ஆமா, பிரச்சனை இல்லாதுக்குதா, உங்களுக்கு வறுமை இல்லாதுக்குதா, வியாதி இல்லாதுக்குதா, கஷ்டம் இல்லாதுக்குதா, தொல்லை இல்லாதுக்குதா, நம்மளும் ஒரு சிறையிருப்பில் தாங்கிறோம். அப்போ இயேசு போல பிதாவே
இவர்களுக்கு மன்னியும். எப்படி மன்னிப்படா? தாமஸ் ஊழிக்காரர் தாமஸ் இயேசு ஜீவ சர்வ ஜீவரத்தை முழு உலகத்துக்காக தேவன் தனக்கு முழு உலகம் இயேசு மாதிரியே நான் ஜெபிக்கிறேன். முழு உலகத்துக்காக ஜெபிச்சா கட்சியில எடுக்க வேண்டியதில்லை சரி ஏற்படுது. ஏன்னா உலகத்துல நானும் இருக்கிறேன். இவ்வளவாய் உலகத்தில் இயேசு கொல்கத்தா மலையில உலகத்தில் தான் இருந்தாரு, இன்க்ளூடிங் இயேசு சேர்த்துக்கிட்டாரு. அவருடைய நீதி அவரை ரட்சித்து தான், அவருடைய முழுமை அவரை ரட்சித்தது. அவருடைய ஜீவரத்தம் அவரையே 3ஆம் நாள்ல இருந்து விடுதலை ஆகுது, உலகத்தையும் விடுதலை ஆகுது. கையத்தட்ட அல்லேலூயா. அதான் யோபு, திருப்பி படிக்க யோபு 42:10. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னிருந்ததை பார்க்கலாம். 3ஆவது நாள் என்ன கொடுத்தாரு? வெறுகையை வந்தார். வானத்துல சகல அதிகாரிகள் சொன்னாரா இல்லையா? மரணத்தை வென்று உயிர்த்ததில் வந்து சாபத்துல ஆசீர்வாதம் வந்து தரித்திரலாம் நீங்க ஐஸ்வர்யம் 3ஆவது நாள்ல எல்லாம் முன்னிருந்ததை பார்க்கலாம். எல்லாமே ரெட்டத்தனையா வந்துச்சான் இயேசுக்கு 3ஆவது நாள்ல. வந்துச்சா இல்லையாப்பா? உலகத்தையே கொள்ளை கொண்டாரு போடக்கூடாது. பிசாசு எழுந்து சகலத்தை வாங்கிட்டாரு. இங்க யோபு தன் சிலைக்காக ஜபம் பண்ணும் போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம். இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தல்னாராம். ஏன் உனக்கு தரமாட்டாரு? கர்த்தர் கரெக்டா தான் இருக்கிறாரு. சிலைகள் மீது அன்பு கோரணும். ஆமா, சிலைகள் ஆதாம் அவன் வந்து வானத்துல இருந்து வந்தவன் கிடையாது. அம்மா வயசுல பாவத்துல வந்து அவனும் சிலையத்தில் தாங்கிறான். உங்க சிலைகள் உங்க குடும்பத்தார் இனத்தார் தேசத்தார் நீங்க படிக்கிற போறதுல வரையத்துல எல்லாம் சிலைகள் தான். நல்ல மேம்பட்ட நாடுகளுக்காக ஆமா ஜெபிச்சிங்களா? ஜீவனை கொடுத்த தேவனுக்கு ஆதாம் ஒவ்வொரு மற்ற ஒவ்வொரு சிலைக்காக ஜெபிச்சு பாருங்க. உங்க சிறையிருப்பு நீங்கிடும். குடும்பத்துக்காக ஜெபிக்க, போறதுல எல்லாம் ஜெபிக்க. இயேசு மத்திய மார்க்கம் இயேசு எங்கும் சுட்டி தருது. விசுவாசின் பல்லையில் அகப்பட யாவரையும் குணமாக்குறாரு. ஜெபிக்கிற நல்ல மேம்பன் ஆளுகள் ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவரத்தம் நன்மை தேவ கறி சாப்பிட்டு தேவதன் பிசாசு கிட்ட சிக்கி கடிக்கிறான். அவனுக்கு ஜீவ விச்சத்து கிடையாது. ஜீவ சர்வ தேவதன் அசுத்தாய் பசுதாய் இருக்காரு. சூப்பரா இருக்கிறார் இயேசு. கையத்தை அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ யாருக்காகவும் எவருக்காகவும் நீங்க ஜெபிக்கலாம். பெரிய அரசியல் தலைவனா இருந்தாலும் சரி, பெரிய டாக்டரேட் படிச்சிருந்தாலும் சரி, பிறக்கும் போது அம்மா வயசுல பாவத்தின் சம்பளம் மரணத்துல பிறந்திருக்கிறான். அவனுக்கு உன் ஜபம் தேவை. நீ கொடுக்கிற இயேசு ஜீவன் பழுதற்ற பலி, தேவ நீதி உயிர்த்ததில் தேவை. நீ உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறாய், நீ பூமிக்கு உப்பாய் இருக்கிறாய். இங்க யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல யோபு தன் சிறையிருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம். இரட்டத்தனியாக கர்த்தர் அவனுக்கு தந்துள்ளார். 11வது வசனம் படிக்க. பாரு என்னென்ன நடக்குது. எல்லாம் தேடி வராங்க, யோபு தேடி வராங்க. அவன் பண்ண ஜபத்துல மிராக்கிள் நடக்குது. ஆவியானவர் எல்லாருக்குள்ள புகுந்து எல்லாம் தங்க காசாவது கொட்டிட்டு போறாங்க யோபுக்கு. அடுத்து படிக்க. என்றும் பேரிட்டாள். பாருங்க, திருப்பி 7 குமாரர், திருப்பி 3 குமார்த்தி எல்லாம் கொடுக்குறாரு. ஜபம் பண்ணாக்கா தம்பி, ஜபம் பண்ணா எல்லாம் ஜபத்தை என்ன பண்ண கிறிஸ்துவ கொடுக்கணும். அந்த கிறிஸ்துக்குள்ள எல்லாமே இருக்குது. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அதான் ஜபம். பரமண்டல் இருக்கிற பிதாவே, நீங்க ஜபம் பண்ண வேண்டிய பரமண்டல் பிதாவுக்கு உம்முடைய நாமும் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சேர்த்தோம். பரமண்டல் நாங்களும் எங்கிட்ட கடன் பண்ண எவனுக்குன்னா முழு உலகத்துக்கும். அதான் ஜபம். உங்களை எந்த சோதைக்கு இப்ப தீமைந்து ரத்தித்து கொண்டு நீ ஏது போதெல்லாம் திருப்பி வந்து சேர்ந்துருமா உங்ககிட்ட. அப்படிதான் யோபுக்கு எல்லாமே வந்து
கர்த்தர் யோபின் யோபு 42:12 கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கலாம், அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். ஜெபிக்க தெரிந்து பாரு யோபுக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஜெபம்னா அது கிறிஸ்துவை இயேசு சாமண்ட வாக்குத்தத்தங்களை பிதாகுமார் பசுத்தாய் கொடுப்பது. ஆதாம் முடுகுல அதான் ஜெபம். ஜெபனா கெஞ்சுகிறோமையோ, பண்டாடுகிறோமையா, என் தேவையை சந்திமையானு. சிலுவையில் எல்லாத்தையும் சந்தித்துட்டார்ப்பா. சந்தித்த இயேசு சுஜீவன் பரிபூர்ண பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தான் கருத்தான ஜெபம் கொடுத்தா பாவட்டு மன ஓடி பசுத்தாய் வந்துட்டு ஏந்து போனதெல்லாம் நீ பெற்றுக்கலாம். அப்போ கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமையை ஆஸ்வதித்தார். 10,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. பிசாசு வெக்கப்பட்டிருப்பானா இல்லையா? எல்லாம் டபுளா வருது. பிசாசு முகத்துல கரிய பூசிட்டான் யோபு. அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் நீங்க. அல்லேலூயா. பிசாசு யோபு வாழ்க்கையில் போது எல்லாத்தையும் அழிச்சிட்டான். இப்போ ஒரு சிலைக்காக கருத்தா ஜபம் பண்ணி அவன் சிறையை நீக்கி இப்போ எல்லாமே டபுளா வருது. பிசாசு வெக்கவே பட்டுட்டான். அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அதனால தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளை போல சௌந்தர்யவதியான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரன் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தங்கள் பிள்ளைகளையும் தங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். 17 படிக்க 17 நீடித்து ஆயுசு கொடுக்கிறார். கையை தட்ட அல்லேலூயா. யோபு நெடுநாளா இருந்து பூரண வயசுள்ளவனா மறித்தானா. ஆமா, நம்ம தரிசனம் எல்லாரும் வாழ்ந்து ஆண்டு அனுபவிச்சு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பிள்ளைகள் எல்லாம் 4 தலைமுறையை கண்டுட்டு சூப்பரா போய் சேர்ந்தான் யோபு. அதனால் யோபு ஜெபிக்க தெரிஞ்சவன். எப்படி ஜெபிக்கணும்? பரமண்டலிக்க பிதாவுக்கு இயேசு நாமம் இயேசு சரி ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவ தரீரம் பிதா குமார் பசுதாக்கு வாய்நாள்லாம் கொடுக்கணும். ஆதாம் 2 வரைக்கும் கொடுக்கணும். கொடுக்க 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 என்ன ஆகுது? அசுத்தாவிகள்லாம் ஓடுது, பசுத்தாவிகள்லாம் வராங்க, தேவதூர்கள்லாம் வராங்க. ஏது போதெல்லாம் டபுள் மடங்கா வருது. அதனால யோபு போல ஜெபிங்க, இயேசு போல ஜெபிங்க. இயேசு எப்படி ஜெபித்தாரு? எல்லாம் ஆதாம் வழியா நன்மத்தை மரியத்துக்கு சாகவே கிடக்குறான். குடும்பத்தார், இனத்தார், தாய் தகப்பு, அண்ணன் தம்பி எல்லோரும் பாவம் செய்து பிரச்சனை தாங்கிறாங்க. இயேசு ஜீவத்தார், இயேசு சாப்பிட வாக்குத்தார ஜீவன்ல அது அவங்க தேவனுக்கு ஆதாம் முழு கருத்தா ஜெபிச்சு பாருங்க. சகோதரருக்காக, சிலையருக்காக, ஜனங்களுக்காக, தேசத்துக்காக கண்டிப்பா உங்க செருப்பு மாறாம இருக்காது. எல்லாம் நீ ஏது போட எல்லாம் டபுள் படம் கொடுப்பார். ஜெபம் பசுதாவே அருமையான காலை வேலையில ஆடு யோபை போல நாங்க சிலையருக்காக ஜெபிக்கிறங்க. தாவே எங்க சிலையர் உலகம் ஃபுல்லாக்குறாங்க. எல்லா ஆதாமின் பிள்ளைகள். நம்ம எல்லோரும் ஒரு தாயின் பிள்ளைகள், ஒரு தகப்பன். ஆதாம் வேவாள் வழியா பிறந்து வந்ததுனால எல்லாரும் சகோதரி சிலையர் தான். இயேசு எல்லாருக்கும் சகோதரி சிலையர் தான் சிலுவையில. ஆமா, ரோமர்கள் யூதர்கள் மட்டும் கிடையாது. எங்க ஊர் சோழவர் கிராமம், உங்க ஊர் வேலூர், எங்க மனைவி கொல்லம், கேரளா, மதுரை, எல்லாரும் சிலையர் ஆதாம் வழியா பிறந்தவங்க தான். நம்பலாம், யாரையும் ஆத்மா நினைக்கூடாது. எல்லாம் ஆதாம் வழியா பிறந்து பாவம் செய்து தேவ சிறையிருக்கிறாங்க. நல்ல மேம்பட்ட நாடுகளுக்காக ஜீவனே குத்து சிறையிருந்து விடுதலை ஆக்குறாரு. பிசாசு பிடிக்கிறது, லேகோட் பிசாசு, திருவாதக்காரன் எல்லாரும் விடுதலை ஆக்குறாரு. பிசாசு வல்ல ஆகப்பட்ட யாவரும் மரித்தோர் உயிரோடு இருக்கிறார். குஸ்வாமி சுத்தம் இருக்கிறாரு. ஜீவ சர ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு விழுந்து கொடுத்தா எப்பேற்பட்ட சிறையிற்கு நீங்க பசுத்தாய் விடுதலை ஆக்கிறாரு. திருவாதக்காரன் செங்கு சுற்றி பிசாசின் வல்லமில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்கினார். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பத்த நாடுகள் ஜனங்களுக்கு ஜீவ சர ஜீவரத்தை கொடுக்கிறார். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாய் பசுத்தாய் இருக்கிறாரு. தேவதூர்களாம் விடுதலை ஆக்குறாங்க. அதனால இயேசு விடுதலையா இருந்தாரு. கல்வார் சொல்லி எல்லாருடைய பாவத்தை சாபத்தை சுமந்துட்டு முழு உலகத்துல எல்லாருக்காக ஜாபம் பண்ணாரு. பிதாவே எனக்கு மண்டி சொல்லி 6 லிட்டர் ரத்தத்தை கொடுக்குறாரு. கைவிட்ட பிதாக ஆவி ஊற்றி ஜீவசாரி ஜீவருக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குறாரு. மாம்சமான அவர்கள் எல்லாரும் விடுதலை, இவரும் விடுதலை. அல்லேலூயா. கர்த்தர் ரெட்டத்தனையாக கொடுத்தா 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்துவே இங்க யோபு தன் சிலைக்காய் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முடிந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம். இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்துள்ளார் என்ற வசதி படிக்கத்தான் நாங்களும் ஜெபிக்கிறோம். அவருடைய சோதனை இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வாழ்நாள் கொடுக்குற தாவே குடும்பத்தார் என்னத்தார் தேசார் மாம்சமானே அவருக்கு ஜெபிக்கிறோம். குல்கதா மலையில எல்லாருடைய பாவ சாவ மரத்தில் பிதாவே இவருக்கு மண்ணி வீடு சொல்லி 6 லிட்டர் ஜீவரத்தை குத்த குடும்பத்தார் என்னத்தார் தேசார் ஆதாம் முழு வாழ்ந்து எல்லாம் இயேசு சாப்பிட வாழ்க்கை ஆவின்படி வாழ்நாள் வெளிப்படுத்துகிறதா இடைவிழா வெளிப்படுத்தி எக்காலத்து வெளிப்படுத்தி சோதனை வெளிப்படுத்துகிறதாவே சீரழிப்பு மாற்றம் பசுத்தாவோட தேவதூர படுவினை செய்கிறதாவே
ஏது போல தேவன் ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்துக்கிறான் என்றபடி ஆதாம்குள்ளேருந்து எல்லா கிறிஸ்துவ சகல ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்து வெற்றி ஜெயத்தை கூட நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம் ரிலீஸ் பண்ணுகிறோங்க தாவே இந்த சத்தியத்துக்காக ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் மாபெரும் ஏப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோங்க தாவே வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா ஜபலில் இருக்கிற மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆவே என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி என் மூலமே அவர் பரிசுத்தராமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி அவர் சகல உபகாரம் படுவார் ஆவே அல்லேலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியாக சபையில் ஒவ்வொரு நாளும் ஆன்லைன் மூலமாக செய்தி கொடுங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வேலூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து செய்திகளை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதில் நிச்சயமாக நீங்கள் ஆசிர்வதிக்க முடியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உருவாக்கிற பெரிய காரியம் செய்வார். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பெற்ற என்னுடைய எல்லா செய்திகளை கேள்வி செய்தி 5/2/2024 என்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.